உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். That's so rude. வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம அமித் பார்கவ் பயங்கரமா பல்ப் வாங்கிட்டார் வியானா கிட்ட. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் அதே மாதிரி வந்த 4 பேருமே வச்சு செய்ய போறேன் அப்படின்னு வெளியே ப்ரோமோல சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்த உடனே கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ல எல்லாம் கிடையாது, நம்ம ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நான் யார் அப்படின்னு எழுதி கொடுத்த பேப்பரை தான். பட் இவங்க என்ன கிழிக்கிறாங்க அப்படின்றத இனிதான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து பாருங்க. சரி, இப்போ நேத்து என்ன நடந்துச்சுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய சீன் வளவலா கொலகொலான்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபயர் சேதுபதி உள்ள வந்த உடனே சரி நேத்து கேட்க மறந்துட்டேன், கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க நிறைய பேர் சொன்ன ஒரே பதில் ஆர்மி கேம்ப் மிலிட்டரி கேம்ப்னு ஸ்டார்ட் பண்ணாரு. கடைசியில பார்த்தா ஃபுல்லா பிளே ஸ்கூல் நடத்திட்டு இருக்குது இந்த பீஸ். சரி எவ்வளவு மார்க் கொடுக்கலாம், மிஞ்சி போனா ஒரு 4ல இருந்து 5 கொடுக்கலாம் 10க்கு அப்படின்னு எல்லாரும் டீசென்ட்டா கொடுத்துட்டு இருக்கிறப்போ வியானா மட்டும் நான் 2 மார்க் தான் கொடுப்பேன் அப்படின்னு சிரிச்சின்னு அடிச்சாங்க கண்ணத்திலேயே. இருந்தாலும் மார்க் போட்டிருந்திருக்கலாம். அடுத்து நம்ம பாரு சார் அவர் போட்ட ரூல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ஸ்கூல் மாதிரி கழுத்தை போட்டு நெரிச்ச மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் பெருசா ஃபாலோ பண்ணல. சரி அவர் சொல்லி நீ ஃபாலோ பண்ணல, வேற யாரு சொல்லி நீ ஃபாலோ பண்றீங்க? சார் நான் பிக் பாஸ் சொல்லி ஃபாலோ பண்றேன் சார். அப்படியா? அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். கம்ருதீன் நீ சொல்லுக்கண்ணா அப்படின்னு கேட்க சார் இவர் ஒன்னும் பெருசா பண்ண மாதிரியே தெரியல சார். பிக் பாஸ் வீட்ல இருக்கிறப்ப மட்டும் சூப்பர் டீலக்ஸ் போய் தட்டுன்னு தட்டி எழுப்பினாரு. ஆனா தலையானதுக்கு அப்புறம் ஒண்ணுமே எழுப்பல சார், ஒன்னும் பண்ணல சார். கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அப்படியா? எஃப்ஜே நீ சொல்லுக்கண்ணா. அப்படிலாம் இல்ல சார், 3 நாள் எழுப்பினாரு. அப்பப்போ இந்த கம்ருதீனை கூப்பிட்டு சொல்லுங்க, அவருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. சார் சாரி சார் எனக்கு தெரியாது. இல்ல கம்ருதீன் நீங்க அல்ட்டிக்காதீங்க, உட்காருங்க. அதுல சார் உட்காருங்க சார் நீங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. இது ஒன்னும் புதுசு கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் போன ஜென்மத்திலே கழட்டி விட்ட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அதனால இப்படிதான் அடிச்சுப்பாங்க, நீங்க பெருசா கண்டுக்காதீங்க. போன ஜென்மத்துல நான் உன்னை நிறைய அலைய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்போ நீ என்ன பழி வாங்குற? ஏன்னா கம்ருதீனே ரெடி ஆயிட்டு தான் வந்திருப்பாரு. எப்படி நான் என்ன சொன்னாலும் இந்த ஆளு கேட்க போறது கிடையாது. என்ன மட்டுமே டேமேஜ் பண்றதுக்காக ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அங்க இருந்து வந்திருப்பாரு. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு ப்ரிப்பேர் ஆனதுனால அவருக்கே பெருசா வலிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே கம்மு? கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல, எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். அடுத்து நம்ம தர்பீஸ் சார் ஒஸ்ட் சார். இவன் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் பண்ணா சார். ஃபுல் டைமா சூப்பர் டீலக்ஸ்லயே தான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சார். இவன் எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தான் சார், அவனை கேட்கவே இல்ல, ரொம்ப லீனியன்ட்டா விட்டான் சார். இதுவே நானா இருந்தா உடனே கையை பிடிச்சு கூட்டின்னு வந்திருப்பான். அப்படின்னு இந்த பீஸோட பிரச்சனையை மட்டும் சொல்லாம வியானா உடனே சேர்த்து கோத்து விட்டு தொக்கா மாட்டி விட்டுருச்சு. எந்த மேட்டர் நீ கேக்குறீங்களா? அதான் அந்த டாஸ்க் அப்ப முறைச்சார்ல இவரு வியானாவை, அந்த மேட்டர். இதை கேட்ட நம்ம ஃபயர் சேதுபதி வியானா மேட்டரா? இந்த மேட்டர் அவங்க சொல்லவே இல்லையே, என்னமா மேட்டர் அப்படின்னு கேட்க என்ன பார்த்து முறைச்சாரு, நான் கண்ணை காட்டினாலே ஆட்டிடியூட்னு சொல்றாங்க. அப்போ இவங்க ஸ்டேர் பண்ணா மட்டும் நான் இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணிருக்கேன், எனக்கு இப்படிதான் வரும்னு சொல்றாங்க. அப்படியாமா? சரிம்மா நான் பேசிக்கிறேன், நீ உட்காருமா. தர்பீஸா நீ கண்டினியூ பண்ணு. சொல்லியா என்ன அது ஏதோ சொல்றீங்க? ஒரு நாள் சார் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம், சண்டையே போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப போட்டாம் பாருங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி என் தலை மேல, என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்ட்டான் சார். எது நான் உங்க வீட்டம்மாவை பத்தி பேசினா அப்படின்னு எனக்கே ஷாக்கு. ஏற்கனவே ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி, இதுல ஷாக் ரியாக்ஷன் வேற. நல்ல வேலை பக்கத்துல வியானா இருந்தாங்க சாட்சிக்கு, இல்லன்னு வச்சுங்க என் தலையில மிளகா அரைச்சிருப்பான் சார் இந்த வினோத். எது வினோதா? இங்க பாரு உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் என் பேரை சொல்லாத, பிரவீன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ட்டு. எப்ப பார்த்தாலும் என் பேரை சொல்லிட்டு இருக்கிற, 4 வாரம் ஆயிடுச்சு இன்னமும் என்னைய கை காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கலாய்க்க சீரியஸா போயிட்டு இருந்த ஷோ அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி மச்சான் சொல்ல முடியும், எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே, இது ஏன் ஜோக்? சரி அது என்னப்பா மேட்ரு, ஏதோ உங்க வீட்டம்மாவை பத்தி தப்பா பேசிட்டான் அப்படின்னு சொன்னீங்க, அதை சொல்லு அப்படின்னு பிரவீனை கேட்க சார் நானே சொல்றேன் சார், நான் 88 டேட் ஆஃப் பர்த், நீ 92 தம்பி அப்படின்னு தான் சார் சொன்னேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம என் வீட்டம்மாவை பத்தி பேசுறியான்னு கேக்குறான் சார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? யோ பிரவீனே நீ சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல சார் எனக்கு என் பொண்டாட்டிக்கு வயசு வித்தியாசம் இருக்கு, அதை மீன் பண்ணி இந்த ஆள் சொல்றாரோ அப்படின்னு சொல்லி நானே கனெக்ட் பண்ணிட்டேன். என் தப்பு தான், உன் தப்புன்னு தெரியுதுல, அப்ப நீ போய் சாரி கேட்டிருக்க வேண்டியதானே, நீ தான் ஜென்டில்மேன் ஆச்சு அப்படின்னு சொல்ல கொய்ந்த மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருந்தாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பத்தி எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்னு பரிதாபமா மூஞ்ச வச்சிட்டு இருக்கிறேன். வக்கார் அப்படின்னு உட்கார வச்சிட்டார். இல்ல அந்த ஆள் வயசை சொன்னதுக்கும் உங்க மனைவிக்கு என்னையா சம்பந்தம், எதை எதோட கனெக்ட் பண்ணுது பாத்தீங்களா இந்த பீஸ்? ஒரே குஷ்டமாப்பா. இது கஷ்டமப்பா. இப்ப அண்ணன் ஒரு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆர்மி கேம்ப்னு பெருசா ஸ்டார்ட் பண்ணிட்டு பாம்பு வெடி மாதிரி புசு புசுன்னு சவுண்ட் போட்டு போயிடுச்சு. இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்கள யாராவது அடுத்து தலைவர் வருவீங்க, அவங்களுக்கு இதே கதி தான். இந்த கேள்வி கேட்கறதுலாம் எதுக்கு, பார்த்து அடுத்து வர்றவங்களாவது சரியா பண்ணுவீங்கன்றதுக்காக. சோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு போனதுக்கு அப்புறம் தலைவர் தனியா புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். அடுத்து ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க பிக் பாஸ், பாருங்க இந்த கேம்பை எப்படி நடத்தி காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப
ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா பிரவீன், திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் வச்சுட்டு உழைச்சிங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா வீடே ஃபயரா இருக்கும். நீங்களும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இருக்க முடியும். ஆனா அது வரைக்கும் நீங்க வீட்ல இருக்கணுமே. நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. நெக்ஸ்ட் நம்ம ரோஹரா துஷார் கிட்ட போய் இனிமே நம்ம 2 பேரும் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. எது இனிமே பேச வேணாமா? என்ன சொல்ற? அதாவது வீட்டுக்குள்ள பேச வேணாம், அதுக்குன்னு மூஞ்ச தூக்கி உம்முன்னு வச்சிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. தனியா உட்காந்து பேசுவோம்ல, அதெல்லாம் பேச வேணாம். எது பேசுறதா இருந்தாலும் வெளியே போய் பாத்துக்கலாம். ஓ அப்படி சொல்ல வரியா? ஓகே ஓகே. நான் கூட எங்க நீ பேசாம இருந்துருவியோ அப்படின்னு பயந்துட்டேன். அப்போ ஓகே அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. சி மியூச்சுவலா கையை குலுக்கிட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்றதுக்கு மாத்தி சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதியோட மச்சானா. 2 பேரும் பாக்குறதுக்கு வேற ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருவேளை சொந்தக்கார பையனா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா நம்ம பிரஜினே ஒன்ஸ் அப்பான் அ டைம் சன் மியூசிக்ல எல்லாம் விஜயவா இருந்தாரு. அப்புறம் விஜய் டிவி சீரியல்ல ஒரு பாட்டு வருமே, அது என்னப்பா பாட்டு? வேணாம் போடாத, அது போட்டா மறுபடியும் காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவாங்க. ஏற்கனவே எப்படான்னு தெரியுது ஒரு கேங்கு, அதனால நானே பாட போறேன். ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, உன்னை தேடி உன்னை தருவேன் என்ற அந்த பாடல் ஒரு சீரியல்ல வரும் தெரியுமா? அந்த சீரியலோட ஹீரோவே இவர்தான். அது சரி, அது எப்படி இவருக்கு மச்சான் முறை வருது அப்படின்னு கேட்டா, இவங்க 2 பேரும் ஒரே சீரியல்ல தான் நடிச்சாங்களாமா ஒன்ஸ் அப்பான் அ டைம். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். பட் இவரு இன்னமும் சான்ஸ் தேடிட்டு இருக்காரு. ஆனா என் மச்சான் சேது இப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டான், ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. உன்னை பார்த்துட்டல்ல, அது போதுண்டா. அப்புறம் அவரை கூப்பிட்டு, இங்க பாரு மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே வச்சுப்போம். உள்ள வந்து நீ தப்பு பண்ணா நான் சங்கையா கேள்வி கேட்க தான் செய்வேன். அப்புறம் பாரு மச்சான் இப்படி பேசிட்டான் அப்படின்னா தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா இது என்னோட வேலை. ஓகே ஓகே ஓகே, நான் கேட்க மாட்டேன். சரி நல்ல புள்ள, இப்போ உன்னோட வீடியோ பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு ஏவிய காமிச்சாங்க. ஒன்னும் பெருசா இல்லடா. அதெல்லாம் விடுங்க, யோசிச்சு பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஒரே சீரியல்ல ஒண்ணா நடிச்சிருக்காங்க. ஒருத்தரோட பாதை அப்படி போயிருக்கு, ஒருத்தரோட பாதை இப்படி போயிருக்கு. ஒருத்தர் பெரிய ஸ்டாரா இருக்காரு, ஒருத்தர் இன்னமும் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஸ்டார் சான்ஸுக்காக உள்ள வந்திருக்காரு. அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதே அந்த சீரியல்ல நடிச்ச சக நடிகர். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க. சொல்லிருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அடிக்கடி கிடைக்காது, எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். பட் அந்த ஒரு டைமும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி புடிச்சிட்டோம்னு வைங்க, அவ்வளவுதாங்க. பட் நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாதீங்க, கிடைக்கிறது எல்லாத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், இருந்தாலும் இவங்களை பாக்குறப்போ என்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அத நினைச்சேன் சிரிச்சேன். அப்புறம் இவர் என்ன சொன்னாரு, நாங்க 2 பேரும் ஒரு சீரியல் பண்ணோம், அப்ப நான் பீக் ஹீரோ, அப்ப நான் சேதுவை பாத்திருக்கேன் அப்படின்னு டீசென்ட்டா சொன்னாரு. அதாவது அந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் தான் சேது அண்ட் லெஃப்ட் சைடுல அட்டகத்தி தினேஷ். அவங்க 2 பேரும் இங்கேயோ போயிட்டாங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வருத்தத்தோட சொல்ல வந்தாரு. பட் அப்படி சொல்ல முடியாதுல்ல டைரக்டா, அண்ட் அவர் முன்னாடியே. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு பாதியை கூப்பிடுங்க அப்படின்னு பொண்டாட்டியை கூப்பிட்டாரு. அந்த அம்மாவும் வந்தாங்க. அவங்க பேரு சாண்ட்ரா. அவங்களையும் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இருந்தாலும் நம்ம பிரஜன் ரொம்ப உஷார்ப்பா. நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஆடின, அப்படி ஆட வேண்டியது தானே அப்படின்னு எனக்கு கழுவி ஊத்துறதுக்கு நீ என் கூடவே வந்துரு, என்னத்தை நீ கிளிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு கையோட கூட்டின்னு வந்துட்டாரு போல இருக்கு. இருந்தாலும் ரொம்ப பெரிய தைரியம் தான் உங்களுக்கு. சரி இப்போ என்ன பிளான்ல 2 பேரும் உள்ள போறீங்க, புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல சார், வெரி சிம்பிள். உள்ள போய் எல்லாரையும் கையை புடிச்சு தரன்னு இழுத்துன்னு வந்து கேட்டு வெளில போட்டு வீட்டை ஃபுல்லா பினாயில் ஊத்தி கழுவணும் சார் அப்படின்றாங்க. ஓ சூப்பர், மாசம் எவ்வளவு சம்பளம் பேசிருக்கீங்க, எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதான் வீட்டை பினாயில் ஊத்தி கழுவுறதுக்கு தான். அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ண போறீங்களா மேடம்? ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. ஓ அவங்க எல்லாம் மண்டையை கழுவி ஒழுங்கா கேம் ஆட வைக்க போறீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி. ஓகே 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 ஓகே. சாரி, நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ சைடுல உங்க ஹஸ்பண்ட் இப்படி பெருக்கி இப்படி கூட்டி இப்படி கோலம் போட்டு அப்படின்னு மோனோ ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரா? ஒருவேளை அதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேங்க. பண்ணிச்சோ செருப்பு பிஞ்சிடும். ஓ காட், அப்படிதான் நான் பேசுவேன். சோ பிரஜின் என்ன சொன்னாரு, வீட்டுக்குள்ள எல்லாரும் பிக்னிக் வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பண்றாங்க, டேட்டிங் பண்றாங்க. சோ உள்ள காலை வச்ச உடனே டீசர்ல சொன்ன மாதிரி தரன்னு கிழிக்க போறேன் அவங்க முகத்திரைய அப்படின்னாரு. சார் ஏதா இருந்தாலும் டீடைலா பேசுங்க சார். நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பேசுறத பார்த்தா என்னென்னமோ தோணுது சார். லைட்டா பயமா இருக்கு சார் எனக்கு. தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ். ஏன்னா பேசும்போது 2 அர்த்தம் இருக்கும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, அது ப்ராப்ளம் ஆயிடும்ல. ஆனா ஒண்ணு, பேமெண்ட் பெருசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க போலியா உள்ள இருக்கவங்களை அடிக்கிறதுக்கு. ரைட், ஏதோ சிறப்பா பண்ணா சந்தோஷம், ஆனா பார்த்து பண்ணி விடுங்க. சரி இப்போ வீட்டுக்குள்ள போங்க. நான் உங்க 2 பேரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், பர்சனலா எடுத்துக்காதீங்க. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். அவன் என்னோட நண்பன், நீங்க நண்பனின் மனைவி. அதெல்லாத்தையும் வெளியே வச்சுப்போம். பாசம் நேசம் சோறு கீரு எல்லாத்தையும் வெளியே போய் ஜாலியா சாப்பிடலாம். ஆனா இங்க நான் ஹோஸ்ட், நீங்க கண்டஸ்டன்ட். ஓகே ஓகே. ஆனா ஒன்றா, இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரும் சொந்த பொண்டாட்டியை கூட்டின்னு போனதே இல்ல. போயிட்டு வா, வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். மேடம் போறதுக்கு முன்னாடி ஒண்ணே அந்த பினாயில கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்தி கழுவுங்க மேடம். எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா
போட்டுற போறாங்க அவங்கள. அப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஜின் அப்படின்னு தான் ஒரு பேர் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல கூட. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் பிரஜியன் அப்படின்னு எழுதிருக்காரு. இப்போ நாங்க பிரஜன்னு கூப்பிடுறதா பிரஜியன்னு கூப்பிடுறதா? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? சரி, நான் பிரஜன்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த புருஷன் பொண்டாட்டி உள்ள போனோடனே, சரி நாங்க வெளில இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா, எதையாவது லீக் பண்ணுமா அப்படின்னு கேட்க, நீங்களே சொல்லுங்களேன், வெளியே ஏதோ கத்துறோம், நல்லா ரிவ்யூ வந்துச்சு, சோ சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்க, செம்ம அப்படின்னு ஆரம்பிச்சு கேவலமா பண்றீங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அவங்க புருஷன் அதுக்கும் ஸ்டாப் பண்ணாங்க, இரு பொறுமை அப்படின்னு. பட் இவங்க நான் ஸ்டாப்பா அடிச்சு உடச்சிட்டாங்க. சோ அவரே சைலண்ட் ஆயிட்டாரு பாவம். உங்க ஷோவை பார்த்து நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா? அடுத்து யாரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்து என்ன பண்ணுவாங்களோ அவங்களாவது ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாரையும் அடிச்சு வெளில துரத்துன்றாங்க. எல்லாருமே குரூப் கேம் ஆடுறீங்க, கண்டென்ட் அப்படின்ற பேர்ல கன்றாவே ஆடிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணீங்க? அதை கரெக்டா யூஸ் பண்ணுமா இல்லையா? ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா? சரி, இதை இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு நான் ஒன்னு பண்றேன். சாண்ட்ரா, உனக்கு இங்க பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருமா? சூஸ் பண்ணு. FJ. சரி ராஜா, நீ உள்ள போய் ஸ்டோர் ரூம்ல ஒன்னு இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னவும் அவர் போனாரு. அந்த கேப்ல இதுக்கு முன்னாடி அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்றீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பிட்டையும் போட்டாங்க. அதை பாக்குறப்போ ஒரு கன்னத்தில் சந்தனம் மறு கன்னத்தில் சாணி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றது எழுதி கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ல எழுதுவோம் தெரியுமா, கடன்னு அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. பட் இதை நான் இங்க படிக்க போறது கிடையாது, கார்டன் ஏரியாக்கு வாங்க அப்படின்னு அங்க கூட்டு போயிட்டாரு. எங்க போலாம் அங்க போன உடனே பார்வதியோட லெட்டரை படிக்க சொன்னார். அதுல நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ரியலாக இருப்பதற்கும் வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியாமா, வாடி என் செல்லம், அந்த பேப்பர் கொடுமா அப்படின்னு வாங்கி தரன்னு கீச்சு போட்டாங்க இந்த அம்மா. அம்மா சம்பளம் ஹெவியோ, இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களேம்மா? அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பா. இத பார்த்த பார்வதி, என்னது இது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கு, அதாவது இறக்கமே இல்லாம இப்படி கீச்சு போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எனக்கு பிடிக்கல, நீ எதுக்காக வந்திருக்கேனே தெரியல, அதனால கீச்சு போடுறேன் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து பிரவீன், என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதுக்காக மத்தவங்க பேச்ச கேட்டு ஆடுவன்லாம் கிடையாது அப்படின்னு தசுபுசுன்னு ஏதோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருந்தாரு. ஓகே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நெக்ஸ்ட் ஆளுக்கு போயிட்டாங்க. இத பார்த்த பாரு, இவரது கீச்சு போடலையா அப்படின்னு கேட்க, தட்ஸ் மை டெசிஷன், நீங்க உள்ள வராதீங்க அப்படின்னு பாரு ஆஃப் பண்ணிட்டாங்க. போச்சு அவ்வளவுதான். பாருவியே பகச்சிக்கிட்டீங்களா? நாளைக்கு காலையிலேயே உங்க தொண்டையிலேயே மிதிக்க போறாங்க, காலால இல்ல வார்த்தையால. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். அடுத்து கம்ரு, நீ சொல்லுமா அப்படின்னு கூப்பிட இங்கிலீஷ்ல படிச்சாரு. வெயிட் கிட்ட வாமா, பேப்பர் எடுத்துன்னு வா அப்படின்னு ஸ்கூல் மிஸ் கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டாரு. சரி நீ ஒரு போய் பேப்பர் கொடுத்தாரு. அப்புறம் டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சாரு. பொசுக்குன்னு என்னாச்சோ தெரியல, இந்தா நீயே படி அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாரு. பாவம் கண்ணு தெரியல போல இருக்கு. கண்ணாடி போட்டு வந்திருக்கலாமே பிரஜன் ப்ரோ, இல்ல கான்டாக்ட் லென்ஸாவது போடலாமே, நம்ம பாரு யூஸ் பண்ற மாதிரி. நீயா படிச்சிடா? நானா? இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன், நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. பட் என்ன எழுதியிருந்தாருன்னா, நான் நானாக இருக்க விரும்புகிறேன், என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நேர்மையா வெளிக்காட்ட விரும்புகிறேன், என்னோட ஆக்டிங்கை வந்து பெருசா இங்க காமிச்சு பிக் பாஸ் மூலமா பெரிய இடத்துக்கு போலான்றதுக்காக இங்க வந்திருக்கிறேன். சரி நீங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, இந்த ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு இவர் பொண்டாட்டி கேட்க, எனக்கு ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. அப்புறம் ஒரு குரூப்பிசம் இங்க பாக்குறேன். கனியன்கோ எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பாரு, அரோரா, ஓ அதுலயும் பாரு தான் ஃபர்ஸ்ட் வராங்க. நாங்களும் பாத்துருக்கோம் பாரு சப்போர்ட் பண்றத 24/7ல 1 hourல. ப்ரோ இங்க பாருங்க, அதெல்லாம் பத்தி நீங்க பேசக்கூடாது, நான் பேசுவேன் இங்க பேசுவேன் அப்படின்னு கம்ருவை அமுச்சு விட்டாரு. அந்த ஒரு நொடி பாருவோட கண்ணுல அவ்வளவு பயம். பாத்துட்டியா? ஏன் அப்படின்னா, அம்னி கம்ருவோட சண்டை போட்டிருந்தாங்க தெரியுமா, அந்த பாயிண்ட்ல இந்த பீஸ பத்தி கன்றாவே கழுவி ஊத்தி வச்சிருந்தாங்க நம்ம தர்பூசணி கிட்ட. அதனாலதான் எங்க எசக்க பசக்கா சொல்லி கிளி வச்சிட போறாங்களோ அப்படின்றதுனால அக்காவுக்கு பயம் வந்துச்சு. அதனாலதான் முந்தானேத்தி எபிசோட்ல நான் திவாகர்ட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், பட் அதெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணிக்காத, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. பிகாஸ் பொண்ணு மேட்டர்ல இவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்றது தான் மெயின் கான்டெக்ஸ்ட். அதை எங்க சொல்லிட போறாங்களோ என்பதுதான் பாருவின் பயம். இவங்க ஏதாவது சொல்லி கிள்ளி வச்சு இப்ப அடங்கி இருக்கிற கம்மர் கட்டி ஏதாவது கல்ல தூக்கி கபாலத்திலே அடிச்சு உடச்சிச்சுன்னா என்பது பாருவின் பயம். அப்படிதானே மேடம்? இதை கேட்ட உடனே பாரு, செக் தேவையில்லாம கேட்டு அப்படின்னு கோச்சிட்டு அந்த பக்கம் போனாங்க. அப்படிலாம் போக கூடாது, திரும்பி உள்ள வந்து நெல்லு அப்படின்னு மறுபடியும் நிக்க வச்சிட்டாரு போல பிக் பாஸ். எங்க தனியா போற, நீ கிரவுட் தான் உள்ள வாடா. ஏய் மறையாத,
மார்க்ல வந்து நில்லு. சோ விருப்பம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தார் பாரு. ஆனா உள்ளுக்குள்ள உச்சக்கட்ட காண்டு இருக்கு. அது நாளை உங்களுக்கு தெரியும். அடுத்து தர்பீஸ கூப்பிட்டு நீ என்னமா எழுதிருக்க படி அப்படின்னு சொல்ல என் ஆக்டிங் ஸ்கில்ல காமிக்கவும் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னாரு. அதை வெளிலந்தே காமிக்கலாமே, இதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்க கரெக்ட் தான், தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, நீங்க வெளியே பண்றதே எடுத்துட்டு வந்து உள்ள பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வைக்கிறீங்க. சரி, இங்க இருக்கிறதுலே உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப வீக்? இல்ல எல்லாருமே ஸ்ட்ராங் தான். அப்ப நீ தான் வீக், அப்படிதானே? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் சார், கவனம் செலுத்துறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், சத்தியமா ப்ராமிஸா சார் அப்படின்னு பச்சை குழந்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் நினைக்கலாம், பரவாயில்லையே நம்மள பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க அப்படின்னு. பட் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க புருஷன் அண்ட் பொண்டாட்டி. நாளை வரை காத்திருங்கள், தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கிறது? அடுத்து அரோகரா வந்து நான் பைசாக்காக வந்தேன், சரி. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தேன், சரி. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பிக் பாஸ் வந்துச்சு, சோ அந்த பிக் பாஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்றப்போ I don't want to miss it, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப கைண்டா சொல்ல, அதெல்லாம் வந்த சரி உள்ள வந்து என்னத்த கீச்சா அப்படின்னு கேட்க, நான் என் டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா தான் ஆடிட்டு இருக்கிறேன், நான் நானாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, டாஸ்க் பண்றது மட்டும் தான் கேம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி தான் நான் ஆடுவேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்ல, அப்படியாமா குடுமா உன் பேப்பரை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய், யாராவது அரோரா பேசுறது கரெக்ட் நினைக்கிறீங்கன்னா கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல, ஒருத்தரும் கை தூக்கலப்பா. இவன் துஷார் கூட துரோகி, உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு பண்ணிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார். அந்த பொண்ணுக்காக ஒரு கைய கூட தூக்கல பத்தியா நீ? பேடு பிள்ளோ. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. இவனை நம்பாத மணி, அந்த பையனுக்கு நீ எவ்வளவு பண்றீங்க நாங்க கண்ணால பாத்துருக்கோம். அப்பேற்பட்ட உனக்கு செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. சரி அதை விடுங்க. இப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ அரோரா ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் உன்ன கேட்கல அரோரா, மத்தவங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், உங்களுக்கு ஒரு அப்படின்னு அடுத்தது சொல்ல போறதுக்கு முன்னாடியே சரக்கு பறக்குன்னு கீச்சு போட்டாரு. தட் சோ ரூட் அப்படின்னு சொன்னாலும் அப்படிதான் பண்ணுவேன், நான் ரூடா இல்லையான்னு மக்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. பயங்கரமா புருஷனும் பொண்டாட்டி டஃப் கொடுக்குறாங்களே. அடுத்து எஃப்ஜே கிட்ட நீங்க என்ன கீச்சிங்க அப்படின்னு கேட்க, நான் பீட் பாக்ஸர் அப்படின்றது என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது, ஆக்டரா மட்டும் தான் பார்த்திருப்பாங்க, சோ அதை காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்திருக்கேன். அதை காமிக்கிறதுக்கு வேற ஷோ 1008 இருக்கேன், அதுக்கே இங்க வந்தீங்க? இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்லாம் பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இங்க நீங்க பண்ணலையே. ஓ பண்ணலையா அப்படின்னு நக்கலா கேட்க, என்னது அப்படின்னு ஒரே ஒரு லுக் தான் விட்டாங்க. இல்ல பண்ணலையான்னு பொலைட்டா கேட்டேன் அப்படின்னு பம்ப ஆரம்பிச்சிச்சு. சாண்ட்ராக்கா நீ பூந்து விளையாடுறக்கா, வனிதா காட்டு ஏதாவது ட்ரைனிங் போனியாக்கா? இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றியாக்கா? நான் என்ன பண்றது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்து இப்படிதான். ஏன் சொல்றேன்னா சபரியை கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. சபரி யாருக்கு நிறைய கிளாப்ஸ் வருதோ, யாருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கோ அவங்க பக்கம் தான் போய் நிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ நான் அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சமாளிச்சாலும், அதான் நீ அப்படின்னு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு, நாளையில இருந்து நீங்க தனியா விளையாடுவீங்களா? விளையாடுவீங்க, இன்னைக்கே ஆடுவேன், ஹெல்த் இஷ்யூஸ், சோ நாளைல இருந்து ஆடுறேன் அப்படின்னா முதல்ல எஃப்ஜேவை கழட்டி விடு அப்படின்னு பாயிண்ட் புடிச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஷோ மட்டும் பார்த்த மாதிரி தெரியல, ஃபுல் கமெண்ட் செக்ஷனே ரீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. சோ யாருக்கு ஃபேன்ஸ் இருக்கும், யாரை வறுக்கணும், யாரை பொறிக்கணும், யாரை உரிக்கணும் அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். அடுத்து நம்ம துஷார், இது வரைக்கும் நான் டிப்ளமேட்டிக்கா ஆடிட்டு இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஆட போறேன்னு மட்டும் பாருங்க. பரவாயில்லையே ஒத்துக்கிட்டியே, சரி அந்த பேப்பரை நீயே கீச்சிரு, நான் கீச்சா உனக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்னு கீச்சு தூக்கி போட சொல்லிட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்ற மாதிரி ஒன்னு அதுவா விலகிருச்சு. இதுக்கப்புறம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். நான் நம்ப மாட்டேப்பா. அது சரி, துஷ்டன் யாரையோ சொன்னியே, அது யாருன்னு கேக்குறீங்களா? அந்த கொடுமையை வாயால் எப்படி சொல்லுவேன்? சரி சொல்லாம் போ. அதுக்கப்புறம் சபை கலைந்தது. அப்புறம் என்னவோ சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர் கிட்ட. சோ நம்ம கமரு என்ன கேட்டாரு, எதுக்கு திவாகர்த்தை என்ன பத்தி சொன்ன அப்படின்னு கேட்க, இவங்களும் ரொம்ப பணிஞ்சி கிணிஞ்சி சொல்றாங்க. ஆனா அவர் செம்ம கடுப்புல இருக்காரு. எப்படி என்ன பத்தி நீ சொல்லலாம்? டே 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 பொறுமையாரா, வா அந்த முக்குல போய் ஓரமா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூட்டு போய் உட்கார வச்சாலும் அவர் கட்டுக்கடங்காத காலையா சுத்திட்டு இருக்காரு, சாரி கத்திட்டு இருக்காரு. நான் ஒன்னும் சொல்லடா, அந்த பொண்ணுங்க மேட்டர்னு சொன்னேன், அதுதான் அவர் பொண்ணுங்க மேட்டர்னு வெளில சொல்லியிருப்பாரு. இது பொண்ணுங்க மேட்டரா? ஏய் என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க எல்லாம் யாரு? அவன் யாரு முதல்ல? எப்படி அவன் இதெல்லாம் பேசலாம்? என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இரு இரு இரு, கோவப்படாத, அமைதியா பேசு. என்னடி மெதுவா பேசுங்க, என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருவே கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டு. ஆமா நீ நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்? இதென்ன நீ எடுக்கிற இன்டர்வியூவா? இங்க பாரு பொறுமையா பேசு. என் மேல உனக்கு கன்சர்ன் இருக்கா இல்லையா? இல்ல இருக்கா இல்லையா? அடி போடி, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என் பேரை நாரடிச்சிட்டு கன்சர்ன் இருக்கா குன்சர்ன் இருக்கான்னு எனக்கு கடுப்பாகுது. நான் போய் ஒரு தம்ம போடணும். நான் கோவமா கிளம்புறேங்க. கோபப்படாதீங்க அப்படின்னு வாக் போறதுக்குள்ள கன்சர்ன் இருக்கா இல்லையா? இல்ல உன்னை மட்டும் காப்பாத்திக்க விரும்புறியா அப்படின்னு சொல்ல, என்னது என்ன மட்டும் நான் காப்பாத்திக்க விரும்புறேனா? என்ன மட்டுமா? இல்லடா நம்ம ரெண்டு பேரும் பேசுறியா இல்ல உன்னை மட்டும் காப்பாத்திக்க விரும்புறியா அப்படின்னு கேட்க வந்தேன். இல்லடா என்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசேன் ப்ளீஸ் அப்படின்னு பொறுமையா ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. உடனே ஒரு பிஜிஎம் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா அடுத்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். கரும முச்சவனுங்க. இந்த பிரச்சனையே ஒன்னு ஓடிட்டு இருக்குது, இவனுங்க வேற அமிச்சின்னே இருக்கிறானுங்களே அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா
ஆனா பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றில் முதன் முறையாக இந்த கமரு பீஸ் கத்துது, பாரு பீஸ் அமைதியா இருக்குது. அப்போ பெருசா ஏதோ ஒரு மேட்டர் சொல்லி இருக்கு. அதை இந்த எடிட்ல தூக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். நீ யோசி, நான் யோசிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்போ இந்த வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் பார்க்கணும். அது கொஞ்சம் ரீவைன் போகணும். ஏன்னா இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல தான் இவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் திவ்யா கணேஷ். இவங்க நம்ம குக் வித் கோமாளியில ரித்திகான்னு ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா? அவங்க சிஸ்டர் போல இருக்கு. எதை வச்சு நீ கண்டுபிடிச்சேன்னு கேக்குறீங்களா? அவங்க கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர் வாயும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா சிஸ்டர்ஸா தானே இருக்கணும். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி சரி விடுங்க. இந்த திவ்யா கணேஷ் என்ன சொன்னாங்க, சார் நான் வீட்டுக்குள்ள போய் இவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்கு சார். இந்த டெக்கோரம்னா என்ன, டீசென்சினா என்ன, நீங்க எவ்வளவு பெரிய ஹோஸ்ட், நீங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க, உங்க முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார், அதெல்லாம் போய் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லமா என் கஷ்டத்தை நீயாவது புரிஞ்சுக்கிட்டியா, இது போதும் தாய் எனக்கு. இது மட்டும் இல்ல சார், வீட்டுக்குள்ள போய் கேட்க போற கேள்வி எல்லாமே உங்க கேள்வியா இருக்கும் சார். அப்ப அடுத்த வாரம் நான் லீவ் எடுத்துக்கிறேன், எனக்கு பதிலா திவ்யாவே கேள்வி கேட்பாங்க, நீ போமா அப்படின்னு ரொம்ப குஜாலா அமுச்சு விட்டாரு. ரொம்ப துடிப்பா இருக்காங்களே இவங்களும். பட் உண்மையிலேயே இது துடிப்பா இல்ல நடிப்பா அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லும். அப்படின்ற அளவுக்குலாம் டைம் கிடையாது. நாளைக்கு தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். என்ன சொல்றேன், பூகேம தண்ணி ஊத்துற. ஆனா டெக்கோரம்னு ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க பேசுறப்போ ஒருத்தங்க லிசன் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், மரியாதைக்குரிய வார்த்தைகள்லாம் பேசணும், பொலைட்டா நடந்துக்கணும். இதெல்லாம் தான் ஒரு டெக்கோரம் குள்ள வரும். அதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கான இடமா இது? சுடுகாட்டுல போய் சாமி வரும்னு எதிர்பார்த்தா எப்படி வரும்? ஏய் தான் வரும். இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பின்னாடியே அமித் பார்கவ் வந்தாரு. சொல்லுங்க பார்கவ், உங்களுக்கு யார் டஃபா தெரியுறாங்க? யாருமே இல்ல சார், வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் கிடையாது. அப்போ நீங்க போய் டஃப் கொடுக்க போறீங்க. நான் பேச விரும்பல, செயல்ல காட்ட விரும்புறேன் அப்படின்னு சினிமா டயலாக்லாம் அடிச்சுட்டு போறாரு. இந்த மாதிரி பேசிட்டு போன பல பேரை நாங்க பாத்துருக்கோம் இது வரைக்கும் வந்த 9 சீசன்ல. போங்க சார், அடி வாங்காம பத்திரமா திரும்பி வாங்க. பிஞ்சு மூஞ்சா வேற இருக்கு, பார்த்து பொழைச்சுக்குங்க. 3 weeks later. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ் பா. அப்புறம் மக்களே, உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இவரை பத்தி? பிக் பாஸ் சீசன் 2 இருக்குல்ல, அதுல பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்ததே இவர்தான். ஆனா தமிழ்ல கிடையாது, கன்னடால. சோ ஒரு பிக் பாஸுக்கு பிக் பாஸே வந்திருக்கிறதே. ஆச்சரியக்குறி. சோ உள்ள போய் பம்கின் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வெள்ளை பூசணி, தர்பூசணி ரெண்டுத்துலயுமே பூசணி வருதா, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு கலாய்க்கிறாராமா. போசே இல்லையே. என்னாச்சு உங்களுக்கு? சுத்தமா போசே இல்லையே. இங்க பாருங்க தர்பீஸ், உங்க திறமையை காட்டுறதுக்காக மத்தவங்க திறமையை கலாய்க்காதீங்க. ஓகே சார், ஐ வில் டேக் கேர் சார். பாரு, உங்களுக்காக சண்டை போறதை விட மத்தவங்களுக்காக சண்டை போடுங்க. அப்போ நீங்க ஹீரோவா தெரிவிங்க. ஓகே, அக்செப்டட். வியானா, இது ஒரு டஃபஸ்ட் கேம். இங்க வந்து வீக்கா இருந்தா எப்படி? அன்னைக்கு அவர் முறைச்சாருன்னு அழுதிங்க. ஏன் அழுதிங்க? நான் அழுதேன், நீ பார்த்த. நான்லாம் அழல. இல்ல லைட்டா உன் கண்ணு கலங்குச்சு, நான் பார்த்தேன். வாய்ப்பே இல்ல, நான்லாம் அழுவல. இல்ல உன் தொண்டை கொஞ்சம் அடைச்சிச்சு அப்படின்னு என்னென்னவோ முக்குது. ஆனா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுது நான்லாம் அழலன்னு. சரி விடுங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கங்க. அதெல்லாம் வச்சுக்க முடியாது. ஒழுங்கா ஷோவை பார்க்காம வந்துட்டு ஏதாவது வளர்றது அப்படின்னு வந்த உடனே மிகப்பெரிய அடி. அதுவும் காட்டுக்குள்ள போய் பாம்பு கடி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, பூச்சி கடி வாங்கி உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம திவ்யா கணேஷ் வெளியே பேசினதே தான் உள்ள வந்து பேசினாங்க. டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, டிக்னிட்டி மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. திவாகர், அது என்ன தகுதி? தராதரம் இல்லைங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம வாப்போன்னு பேசுறதுலாம் தராதரம் தகுதி பாப்பங்க. இது வரைக்கும் கனியக்காவை நான் வாப்போன்னு கூப்பிட்டதே கிடையாது. வாங்கக்கா போங்கக்கா அப்படிதான் கூப்பிட்டுருப்பேன். இதெல்லாம் ஒரு காரணமா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதாவது தர்பீஸ், இங்க எல்லாம் தகுதியானவங்க மட்டும்தான் உள்ள வந்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு நாங்கெல்லாம் தகுதியானவங்க இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு நீங்க வெளியே போங்க. அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்பதாங்க என்னோட நிலைமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அமித், எங்க அவங்க கருத்தை பேச விடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கியாமியான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அக்காக்கு தான் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுமே, அது பண்ணலாம்னா பிடிக்காதே. என்னது, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு பேசுறீங்க அப்படின்னு தர்பூசணி மேல உட்கார்ந்து நசுக்கி பீஞ்சி அடியோ அடின்னு வந்த அன்னைக்கு அந்த பீஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். அடுத்து வீட்டுக்குள்ள யூஸ்லெஸ்ஸா இருக்க 4 பேரை சொல்லணும். நீங்க ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல எதிர்பார்த்த மாதிரியே நம்ம திவ்யா தர்பீஸ் பேரை சொன்னாங்க. அமித் விக்ரம் பேரை சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு ஃபேனை நான் பெருசா எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட. ஆனா ஒன்னும் பெருசா பண்ணல. நீங்க ஏன் உள்ள இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னே தெரியல. சோ இந்த வீட்டுக்குள்ள நீங்க யூஸ்லெஸ் தான் அப்படின்ட்டாரு. ஏங்க ஒழுங்கா ஷோ பாக்குறீங்களா இல்லையா? அவர்லாம் பேசிட்டு தான் இருக்காரு. என்ன சபரி கத்தி பஞ்சாயத்து பண்ணுவாரு, இவர் கத்தாம பொறுமையா சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி பண்ணுவாரு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ரெண்டாவது ஆளா அரோரா பேரை சொன்னாரு. திவ்யா கணேஷ் ரெண்டாவது பேரா சுபிக்ஷா பேரை சொன்னாங்க. அவங்களும் பெருசா பண்ணல அப்படின்னு சொல்லி. ஏங்க நீங்க சொல்லி தாங்க தெரியுது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்குன்னு. சோ இவங்களால யூஸ்லெஸ் என்று சூஸ் செய்யப்பட்ட இந்த 4 பேரும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை கார்டன் ஏரியால தான் தூங்கணும் அப்படின்ட்டாங்க. எப்பவும் போல அதுக்கு நம்ம சுபிக்ஷா, இதை நான் சந்தோஷமாக ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சிரிச்சிக்கினே வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் குட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே குட்டா 45-50 நாள்ல எல்லாம் போயிட்டாங்க. இப்படியே ரொம்ப குட்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே கதி தான். பார்த்து பொழைச்சுக்கமா.
அண்ட் நம்ம விக்ரம் பாரு என் பேரையா சொன்ன காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கடுப்பு எல்லாத்தையும் மூஞ்சில அடக்கி வச்சுக்கிட்டு சிரிச்சு பேசினாரு. பாஷா படத்துல வர்ற மாதிரி. மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்கு. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி முடிய போறதுக்கு முன்னாடி நம்ம கானா வினோத் ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தார். நீங்க போட்டதெல்லாம் மொக்க சீனு, வேணாங்க இந்த கவுச்சி மீன், நாங்கெல்லாம் உங்களுக்கு மேல டானு அப்படின்னு. இத பார்த்த திவ்யா இப்படிதான் பண்ணுவீங்களா? கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல இல்லைங்க, இது வந்து இப்படிப்பட்ட பாடல், அடுத்து உங்களுக்கு பாட போறது அப்படிப்பட்ட பாடல், அது புனிதமா இருக்கும், ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு கோச்சின்னு கிளம்பிட்டாங்க. திவ்யாவையே கோவப்படுத்திட்டீங்களா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, 4ல 3 வர்த்தான வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு யாரு சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமாவது ஆட்டம் சூடு பிடிக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமா நிறைய பேர் இன்ஸ்டால கேட்டிருந்தீங்க, என்ன 3.0ல வீடியோ போட போறேன்னு சொல்லி போடவே இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னும் 1 or 2 டேஸ்ல கண்டிப்பா போட ஆரம்பிச்சிருவோம். ஒரே ஒரு அப்ரூவலுக்காக தான் வெயிட்டிங். பட் போட போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு இங்க சொல்லிட்டு தான் அங்க போடுவோம். சோ கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.